பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்ச்சனாவை கமல் சார் பாராட்டியிருக்கார். அது என்ன அப்படின்றதையும், மாயா பூர்ணிமாவை கமல் சார் திட்டியிருக்கார். அதாவது அது ஒரு பிளாக் மேஜிக்னு நமக்கு தெரிஞ்சாலும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த வீல் டாஸ்க் பற்றி பார்ப்போம். அதாவது உங்களுக்கு சகிப்புத்தன்மை, அன்பு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அர்ச்சனா வந்தாங்க. ஸோ அர்ச்சனா அவங்களை பற்றின ஒரு செல்ஃப் வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தனக்கு ஒரு 10% சுயநலம் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது அவங்க சுயநலம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட டேலண்ட்டை நான் காமிக்கிற இடமா இதை பார்க்குறேன். ஸோ என்ன நான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்றதை சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது அவங்களுக்குள்ள நிறையவே இருக்குது. லைக் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க நினச்சி வரி பண்ணவே வேணாம். பிகாஸ் நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு வில்லனாக தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தையிலேருந்து நாம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களும் பார்க்குற அளவுக்கு இன்றைக்குமே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம் டேலண்ட். ஸோ உங்களுக்கு சூப்பரான டேலண்ட் இருக்குது. டெஃபினட்டாக அதை உங்களை அப்லிஃப்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்துக்கு போவீங்க. அண்ட் அடுத்ததாக தனக்கு 40% திறமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அர்ச்சனா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அர்ச்சனா அவங்க திறமை மேலே அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ மாயாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கான அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வைக்கும்போது, எனக்கு திறமை இருக்குது சார், எங்கள் மாஸ்டர் சொன்னார், என்கிட்ட நிறையா டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னார்னு. இன்னொருத்தன் உங்கள் திறமையை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் திறமை மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் டேலண்ட் இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு போனால் தான், என்னதான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டி உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும், உங்களுக்கு உங்கள் திறமை மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அர்ச்சனா தன்னோட திறமையை நம்புறதுனால தான் அவங்க மக்கள் மனசில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் போர்ஷன் அவங்க வச்சது விடாமுயற்சிக்கு. ஸோ என்னை பற்றி நான் பிரதிபலிக்கிறதுக்கு என்னோட திறமை முக்கியம். அந்த திறமையை வந்து நான் விடாமுயற்சியோடு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னாங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அப்பா ஒரு டீச்சர் அப்படின்றனால என்னன்னு தெரியல, அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. மற்றவங்களை விட மற்றவங்க சார் எனக்கு அன்பு இருக்குது சார், திறமை இருக்குது அப்படின்னு சொன்னதை விட இவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப க்யூட்டாக அந்த மாதிரி தெரிஞ்சு. அதாவது எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, 40%, 10% அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப க்யூட்டாக வச்சாங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு 20% லக், ஏதோ ஒரு லக் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் சகிப்புத்தன்மை எனக்கு ரொம்ப கம்மி தான் சார் அப்படின்னாங்க. அதை சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு மனசு வேணும். இப்போ நம்ம விசித்திரமாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்லாம் சீன் போட்டாங்க, நம்மலாம் அடுத்து பார்க்கலாம். பட் அதை ஒத்துக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும் இல்லையா? ஏன்னா அர்ச்சனா பூகம்பம் டாஸ்கில் கூட சொல்லியிருப்பாங்க, அது சேனலில் காட்டல. லைக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த கொரோனா டைமில் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்துட்டு சீரியலில் நடிக்கிற டைமில் பார்த்தோம்னா, அவங்க அப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சாம். ஹாஸ்பிட்டலில் இருந்த அவங்க அப்பா சடனாக வீட்டுக்கு வந்துட்டாராம். ஸோ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா, அப்பா இப்போ தான் நான் சீரியல் போகலான்னு இருந்தேன், நீங்கள் பார்த்துக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா இருந்துட்டு, ஓகே 10 நிமிஷம் இரு, நான் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எதிர்த்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிட்டாராம். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்களாம். ஐயோ வந்த மனுஷன் நம்ம இப்படி பேசிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதேன். ஸோ நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்துட்டோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, அது வந்துடும். ஸோ அதை அவங்க சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எங்கள் அப்பா போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அதை இன்றைக்கும் நினச்சி அதை ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஒரு மனசு எத்தனை பேருக்கு வரும்? எனக்கு சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு என்னோட பொருள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற சொல்கிற மனசு கூட நிறைய பேருக்கு கிடையாது. பட் அதை நினச்சி இப்பவும் அதை ஃபீல் பண்ணுற அர்ச்சனாவை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரிஜினலாக இருக்காங்கிறத தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம பூர்ணிமாவை கூப்பிட்டாங்க. அதாவது மாயாவை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா மாயா ஃபுல் வன்மத்தை கக்கியிருப்பாங்க. பட் பூர்ணிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை கம்மி தான் சார், ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே பொங்குறாங்க அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக அவங்க சின்ன சின்ன விஷயம்லாம் பொங்குறது கிடையாது. அவங்களோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சரவண விக்ரம் மாதிரி என்ன நீங்கள் காக்ரோச்சின்னு கூப்பிட்டு போங்க, இல்லை கம்பளி பூச்சின்னு கூப்பிட்டு போங்க, என்னன்னாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிற கேரக்டர் கிடையாது. என்னை பொழிச்சுன்னு அடிப்பேன்னு சொன்னால் ஏன்டா என்ன அடிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. என்னை தொட்டாச்சிரிங்கன்னு பிராண்ட் பண்ணுறியா, ஒத்துக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ சாப்பிட்றேன், தயிர் போட்டு சாப்பிட்றேன், என்னை கிண்டல் பண்ணுறியா, ஒத்துக்க மாட்டாங்க. தன்னோட சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணு குரல் கொடுக்கும், பொங்க தான் செய்யும். அது ஒரு நியாயமான கோபம் தான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க பொங்குற ஆள் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது. ஆனால் அவங்க நிறைய இடங்களில் கிவ் அப் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும் சார். அவங்க வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி நினச்சி அவங்க கிவ் அப் பண்ணியும் இன்னும் அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் தான். ஆனால் அதை விட லக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ பூர்ணிமா கிடைக்கிற கேப்லாம் வந்து அர்ச்சனாவை இன்டைரக்டாக டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இனிஷியலாகவே அர்ச்சனா வந்து ஒரு ஆக்டிங் தான் பண்ணாங்க. வந்தது உடனே அழுது மக்கள் கிட்ட ஒரு நடிப்பு நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு நடிப்பு காரணமாக தான் மக்கள் நம்ம அவங்கள வந்து நம்பிட்டு இருக்கோமா. இன்னைக்கு வரைக்கும் அவங்க உள்ள வந்து மக்கள் நம்ம அவங்கள காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தப்பே பண்ணுறாங்களா. அர்ச்சனா தப்பு பண்ணால் கூட வெளியே அது சூப்பராக அழகாக அவங்களுக்கு பாசிட்டிவாக கன்வே ஆகிடலாம். ஸோ அப்படி ஒரு லக் இருக்குன்றத அவங்க பல இடங்களில் இன்டெரக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பூர்ணிமாக்கு இப்போ ஒரு 2 வீக்ஸாக வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. ஈவன் அவங்க பேரண்ட்ஸோட இன்டர்வியூ பார்த்தேன், அதில் கூட
அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அண்ணா சொன்னாரு, அவங்களுக்கு இப்போ 2 வீக்ஸா பூர்ணிமாக்கு ரொம்ப பாசிட்டிவா போயிட்டுருக்கு. எங்களுக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் வரல அப்டின்னாரு. அதுக்கு காரணம் கூட அர்ச்சனா. ஏன்னா அர்ச்சனா போன வாரங்கள் பார்த்தோம் அப்டின்னா, பூர்ணிமாக்கு பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க. பூர்ணிமா சூப்பரா விளையாடுறாங்க. அவங்க நல்லா வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அவங்க கேம் இப்ப தான் புரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அர்ச்சனா வந்து பூர்ணிமா கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா பூர்ணிமா கூட ஜெல் ஆகுறதுனால தான் பார்க்குற நமக்கும் பூர்ணிமா மேல கொஞ்சம் வெறுப்பு கம்மியா இருக்கு. ஓகே, அர்ச்சனாவே இப்ப அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமளும் ஓரளவுக்கு பூர்ணிமா மேல வெறுப்பு இல்லாததுக்கு காரணம் கூட தான் அர்ச்சனா. ஆனால் அப்படிப்பட்ட அர்ச்சனாவையும் இப்பவும் அவங்க வந்து அவள என்னைக்கோ வெளிய போக வேண்டிய ஆளு தான். அவ கிவ் அப் பண்ணி அவ உள்ள இருக்கான்னா, நீங்க தான்டா லூசு பயலுங்களா அவள சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அவ எவ்வளவோ தப்பு பண்றா. அதெல்லாம் தெரியாம நீங்க அவள காப்பாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது லக்கு தானே அப்படின்னு பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல கமல் சார் செம்மையா ஒரு நோஸ் கட் கொடுத்தாரு. சூப்பரான விஷயத்த சொன்னார். அதாவது திறமையானவங்களுக்கு லக் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. அவங்களே தான் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செருப்படி நம்ம பூர்ணிமாக்கு கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க வெறும் லக்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க ஒரு டிசர்விங் பர்சனா இருக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த பாராட்டுகளும் அவங்களுக்கான ஒரு அன்பும் இருக்கு. அவங்க டைட்டில் வின்னர் ஆகிற தகுதியும் இருக்கு அப்படின்றத ரொம்ப இன்டைரக்டா நீட்டா சூப்பரா ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை நம்மளோட பூர்ணிமாக்கு கொடுத்தாங்க. ஸோ டெஃபினட்டா இது அர்ச்சனாவுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரங்கள்ல அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப லோன்லியா இருந்தாங்க. ஸோ தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த வாரமே போக சொன்னாலும் ஓகே பாசிட்டிவா போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் அவங்க வெறும் லக்கால டிராவல் பண்ணல. அவங்க ஒரு திறமையானவர், அந்த தகுதி இருக்கிறனால தான் அர்ச்சனா இவ்வளவு தூரம் வராங்க அப்படின்னு கமல் சார் சொன்னதை கேட்டதுமே அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. டெஃபினட்டா இது ஒரு பூஸ்டப்பா எடுத்து அவங்க டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கமல் சார் பரவாயில்ல, இன்டெரக்டா இந்த வாரமாவது நீங்க அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணீங்களே அப்படின்னு ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தது. ஸோ அடுத்ததா பூர்ணிமா அவங்கள பத்தி வேலிடேட் பண்ணும்போது அன்பு நிறைய இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, படிப்பு இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா விஷ்ணு வந்து எல்லாத்தையும் உடைச்சு விட்டார். அந்த ஆள் செம்மையான ஆளுங்க. ஏன்னா விஷ்ணு பண்றதெல்லாம் பண்றாரு. நீ வில்லத்தனமா சிரிக்கிற, உன்னை நம்பவே முடியாது, உனக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது, நீ வந்து அன்பு காட்டுற இடமே மாயா கிட்ட மட்டும்தான் அப்படின்ற எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. நீ ஹாட் சீட்ல எத்தனையோ வாரங்கள் உட்காந்து இன்னும் இருக்கிறனா நீ லக்கு தான் அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பூர்ணிமா நீ ஏதோ ஹர்ட் ஆகல, இல்ல நீ ஏதோ லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, உனக்கு ஏதோ என் மேல கோவம் இல்லை தானடா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் மாயா வேலிடேட் பண்ணும்போது எனக்கு அன்பு இருக்கு சார், வன்மம் இருக்கு, கண்டிப்பா கேமுக்கு தேவைப்படும் சார், சுயநலமும் இந்த கேம்ல தேவை, நான் ஒரு திறமைசாலி, அதாவது திறமைசாலின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கே உங்க திறமை மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இதை வந்து தினேஷ் வேலிடேட் பண்ணும்போது சார் அவங்களுக்கு 50% திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமா இருக்கு, அடுத்தவனை நம்ப வச்சு ஏமாத்துற திறமை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் திறமையும் இருக்குதான் போல இருக்கு. அண்ட் அடுத்த 30% வன்மம் இருக்கு சார் அவங்களுக்கு அப்படின்னாரு. 30% இல்லை தம்பி, அவங்களுக்கு 90% வன்மம் தான். ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா அவன் கூடவே இருந்து அவனை அண்ணன் சொல்லி, தம்பின்னு சொல்லி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை அழிக்கிற குணம், அந்த ஒரு வன்ம குணம் இருக்கு இல்லையா. ஒருத்தன் வந்து என்னை திட்டான், அவனை மூஞ்சிக்கு நேரம் நான் திட்டுறேன், அது வேற. அதை விட்டு அந்த வன்மத்தை வச்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிபட லைஃப்லாம் ஸ்பாயில் பண்ணாங்களே, அந்த மாதிரி வன்மம் ஜாஸ்தியானவங்க மாயா. அண்ட் அன்பு வந்து பூர்ணிமா மட்டும் தான் சார் இருக்கு அப்படின்னாங்க. பூர்ணிமா கிட்ட காட்டுற அன்பு கூட உண்மை இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த நம்ம தினேஷ் அவரை பற்றி வேலிடேட் பண்ணிக்கிட்டாரு. லைக் அவருக்கு 30% வன்மம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதை கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பிகாஸ் வன்மம் அப்படின்றது டெஃபினட்டாக அவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. கமல் சாரும் அதை சொன்னார். என்னமோ வாழ்க்கைக்கு வந்து வன்மம் ரொம்ப தேவைன்ற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு. டெஃபினட்டாக வன்மத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். அவன் என்ன சொல்லிட்டான், ஸோ அவனுக்கு நான் கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அவனை பற்றி யோசிப்பீங்க. அடுத்தது அவன் என்ன ஸ்டெப் எடுப்பான், நம்மளை என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவான் இப்படின்னு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர உங்கள் க்ரோத்துக்கான ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஸோ இந்த வன்மம் டெஃபினட்டாக உங்களை அழிக்கும்ன்றது தான் நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நம்ம தினேஷ் அண்ட் விசித்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா ரெண்டு பேருக்குமே வன்மம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் ஒருத்தரோட பாயிண்ட் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அந்த வன்மத்தோடயே பார்க்குறாங்க. நியூட்ரலாக நீங்கள் வந்துட்டு ஓகே விசித்ராமா சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கு, சுகர் அவங்க கொட்டினாங்கன்னா ஏதோ ரீசனோட தான் கொட்டினாங்க அப்படின்னு இவரு யோசிக்க மாட்டாரு. தினேஷ் உப்புமா எடுத்து வச்சிருக்காரு, சரி வேஸ்ட் ஆயிடுச்சு அதை விட்டுருவோம் அப்படின்னு விசித்ராமா யோசிக்க மாட்டாங்க, அதை பற்றி பேசுவாங்க. ஸோ தினேஷ்க்கு இந்த வன்மம் இருக்கு, அதுவும் அவர் ஒத்துக்கிறாரு அப்படின் போது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ தினேஷை வந்து ஒரு வின்னிங் மெட்டீரியலாக பார்க்கும்போது இந்த வன்மம் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சி 50% அப்படின்னாரு. டெஃபினட்டாக விடாமுயற்சி இருக்குது. இவ்வளோ காலங்கள் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா விடாமுயற்சி இல்லாமல் கிடையாது. ஹீரோ மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன ரோல் சீரியல்ஸில் கொடுத்தா கூட அவர் பண்ணிட்டுருக்காரு. எந்த இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்காரு. அண்ட் சகிப்புத்தன்மை எனக்கு இருக்குது சார், என்னோட விமர்சனங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மி தான் நம்ம தினேஷ்க்கு. அண்ட் திறமை பார்த்தோம்னா நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் சார் சொன்னார். அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதை வந்து நிக்சன் வேலிடேட் பண்ண வந்தார். அவர் என்ன சொன்னார்னா சார் இவருக்கு வன்மம் அதிகம் அப்படின்னாரு. அண்ட் திறமை டெஃபினட்டாக திறமை தான் சார்,
அவரால் குழந்தை மாதிரியும் நடிக்க முடியும், ஒரு பிரின்சிபல் மாதிரியும் நடிக்க முடியும், தலைவர் மாதிரியும் நடிக்க முடியும். அந்த திறமை ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் அந்த டாஸ்க் அப்போ அவருக்கு ஸ்டார் கொடுக்கல அப்படின்னு நான் பர்சனலி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நிறைய பேர் அதை சொல்லி அவரை பாராட்டும் போது நல்லா இருக்கு. அவரோட திறமை உண்மையாகவே சூப்பரான ஒரு பர்சன் தான். அண்ட் அடுத்ததாக வந்து சுயநலம் இருக்கு, சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மி தான் சார் அப்படின்னு வந்து நம்மளோட நிக்சன் வேலிடேட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அடுத்தது நம்ம விசித்ராமா. ஸோ விசித்ராமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமா, அன்பு அதிகமா. ஸோ எந்த இடத்துலமா அவங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் எனக்கு புரியல. உண்மையாகவே உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா உங்கள் வயசுக்கு நீங்கள் ஒருத்தரோட பர்சனல் லைஃப் இழுத்து பேச மாட்டீங்க. விஷ்ணுவோட வளர்ப்பு சரியில்லை, அவங்க அப்பா அம்மா அவனை நினச்சி அசிங்கப்படணும், இல்லை தினேஷ் வந்து இப்படிலாம் உனக்கு ஈகோ இருந்தது அப்படின்னா உன்னோட பர்சனல் லைஃப் உன்னோட கெரியர்னு எல்லாமே காலி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காரணம் என்ன? உங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. உண்மையாகவே உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா அவன் பண்ணுற தப்பு சரி, 20 வயசுல இதே தப்பை நானும் பண்ணேன் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கடந்து போயிருவீங்க. அந்த ஒரு டாலரன்ஸ் இல்லாதனால தான் உடனே நம்மளை ஏதோ ஒன்று சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டான், அவனை எப்படி அட்டாக் பண்ணுறது, அவனோட பர்சனல் லைஃப் காலி ஆயிரும், நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு வந்து உன் அப்பா அம்மா உன்னை நினச்சி வருத்தப்படணும், அசிங்கப்படணும், உன் லைஃப் இப்படி தான் இருக்கும், நீ அடுத்த வாரம் போயிடுவ, வெளியே போனால் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, இப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பேசுறதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் சகிப்புத்தன்மைன்றது சுத்தமாக கிடையாது. அண்ட் எனக்கு அன்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு அன்பு அப்படின்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தைங்க மேலே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் அவங்களுக்கு யார் மேலே அன்பு இருக்குது? இப்போ போன வாரம் அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க, எனக்கு மேலே ரொம்ப பாசம், எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு. பட் இன்னைக்கு எபிசோடில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ச்சனா வந்துட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கா, வாரம் வாரம் ஒரு நேரம் சாஃப்டாக இருக்கா, ஒரு நேரம் கோபமாக இருக்கா, அப்படியே ஒரு இம்மீடியட் ரீச் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மாறிக்கிட்டே இருக்கா சார். அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கவே குவைட் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அன்பு இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணு எதுக்காக கோவப்பட்டுச்சு, அந்த பொண்ணு ஏன் வந்து மற்றவங்க கூட சண்டை போட்டுச்சு, அந்த புல்லிங்க அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அதுக்கு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஸோ போன வாரம் அவங்க அமைதியாக இருந்தது காரணம் கமல் சார் நம்மளை திட்டார், நம்மகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு செல்ஃப் ரியலைசேஷன் போயிட்டாங்க. ஸோ இதனால தான் அவங்க வந்துட்டு ஒரு வாரம் கோவமாக இருந்தாங்க, ஒரு வாரம் அமைதியாக இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம உண்மையாகவே உங்களுக்கு அன்பு இருந்தது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து அவங்களை அப்படி பேச மாட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீட்டில் இருக்க யார் மேலேயும் உங்களுக்கு அன்பு கிடையாது. அந்த அன்புன்றது ஒரு நடிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது நம்மளோட மாயா பூர்ணிமாவை கமல் சார் சின்னதாக ஒரு ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. லைக் நம்ம பூர்ணிமா எதுக்கு எடுத்தாலும் கெக்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் சிரிக்காதீங்க, இந்த ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்களா நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கு இருக்கு மாதிரி சிரிச்சிச்சு, அந்த இடத்துல லைட்டாக சிரிக்காதீங்க அப்படின்னு மிரட்டி விட்டாரு. நேற்று பார்த்தோம்னா மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு சிரிக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் காண்டா சொன்னார். டெஃபினட்டாக அது ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான் நம்மளோட பூர்ணிமாவுக்கு. அண்ட் மாயா வந்து திட்டினார், நீங்கள் வந்து எப்படி ஒருத்தரை காக்ரோச்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு இருந்தார். நான் வேணா உங்களை ஒரு ஜந்து பேர் சொல்லி உங்களை கூப்பிடட்டுமா அப்படின்லாம் கேட்டார். அண்ட் மாயா கொஞ்சம் நேரம் பேசினாங்க. மாயாவோட டிக்ஷனரியில் பொறுத்த வரைக்கும் அவங்க லூசு குயில்னு சொல்லுவாங்க, கேண்டில் ஆயில்னு பேசிக்குவாங்க, ஒருத்தனை காக்ரோச்னு வாங்க, கண்ணாலே செக் அவுட் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபன். ஆனால் வேற யாராவது ஒருத்தர் கேமுக்காக கையை பிடிச்சிட்டாலோ இல்லை ஒரு பேண்டை தூக்கிட்டாலோ ஐயோ என் கையை பிடிச்சிட்டான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விமன் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் நேரம் போராடி பார்த்தாங்க. சார் இல்லை சார் நான் அது ஒரு ஃபன்னாக தான் சார் சொன்னேன் அப்படி இப்படின்னு வேலிடேட் பண்ணாங்க. பட் கமல் சார் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொன்னார், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. உடனே சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னாங்க. அண்ட் விக்ரமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மானம் கெட்டவன் அப்பவும் கமல் சார் கிட்ட இல்லை சார் அவங்க என்னை தப்பாக மீன் பண்ணல அப்படின்னு அங்கேயும் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தான் லூசு பையன். பட் கமல் சார் போனதுக்கப்புறம் போய் கேமரா கிட்ட எனக்காக பேசுனீங்களே ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு இருந்தான். அண்ணன் சைடும் சரவணனுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதோ பிளானிங்கில் தான் இருக்காங்க நம்ம சரவண விக்ரம் வச்சு அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோடு ஓகே ஓவரால் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. லைக் அர்ச்சனாக்கான அப்ரிஷியேஷன் கமல் சார் இன்டெரக்டாக கொடுத்த விதமாகட்டும், அவங்களுக்கு வந்த கிளாப்ஸ் ஆகட்டும், பூர்ணிமாக்கு செம்ம நோஸ்கட் கொடுத்தாங்க, மாயாவை சின்னதாக பேசுகிற மாதிரி அது வந்து ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோடு எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.